திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சை பேச்சு பேசிய வழக்கில் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் ஆனது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, கூடுதல் விவரங்கள். சென்னையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தார். வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்தல், மத உணர்வை புண்படுத்தல் ஆகிய பிரிவுகளில் பொன்முடியை தண்டிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் புகார் ஒன்றையும் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில வழக்கு விசாரணைக்கு ஏற்ற ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பொன்முடி தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை 2ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொன்முடி மீதான வழக்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நீதிபதி சவுந்தரபாண்டியன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜராவிலிருந்து விலக்கு கோரி பொன்முடி தரப்புல ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்க மறுத்த நீதிபதி பொன்முடியை தொடர்ந்து இந்த வழக்குல பல்வேறு முறை நேரில் ஆஜராகாமல் தொடர்ந்து இருந்து வருகிறார் என்ற விஷயத்தை தெரிவித்தார். இதையடுத்து பொன்முடி வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.